வணக்கம். இது தமிழ்வனின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் கருத்துக்களால் நீதித்துறைக்கு அழுத்தமில்லை, அமைச்சர் விளக்கம். திரைசேரி அதிகாரியின் மரணத்தில் கம்மன்பிலவின் போலி அறிக்கை, சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகும் காவல்துறை. செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட தங்க ஆபரணம். விஜயின் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியமைக்கு காங்கிரஸ் ஆதரவு. மின்சார கட்டண திருத்தம், பொதுமக்களின் கருத்து கேட்பு இன்று ஆரம்பம். இன்று முதல் அதிகரிக்கும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சிக்கியது அனங்கையா டெலிகிராம் குழு, 700 மாணவிகளின் எண்கள், தனிப்பட்ட படங்கள் கைப்பற்றல். தொடர்பான விரிவான செய்திகள். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசவிடம் வர இருக்கும் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதி முன்கூட்டியே அறிந்திருப்பது நீதிமன்ற சுதந்திரத்தை பாதிக்குமா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர், நீதிமன்ற வழக்குகள் மற்றும் தீர்ப்புகள் வழங்கப்படும் திகதிகள் என்பன பொது தகவல்கள் என்றும் ஊடகங்களுக்கு இது குறித்து ஆர்வம் உள்ளவர்களும் அதனை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். நீதிமன்ற திகதிகள் ரகசியமானவை அல்ல. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தாக்கல் செய்த வாக்கின் தீர்ப்பு இந்த மாதம் 8ஆம் தேதி வருவது போன்ற தகவல்கள் பகிரங்கமானவை. இதேபோல் விமல் வீரவன்ச, நாமல் ராஜபக்ச, ஜோன்சன் பெர்னாண்டோ, ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட பல அரசியல்வாதிகளின் வழக்கு திகதிகளையும் ஊடகங்கள் மற்றும் பொதுமக்கள் அறிவார் என்று அவர் பல பெயர்களை பட்டியலிட்டுள்ளார். சில சமயங்களில் நீதிமன்ற திகதிகள் மாற்றமடையக்கூடும். உதாரணமாக, சர்ண குணவர்த்தனவின் வழக்கு ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் 22, 25, 26ஆம் தேதிகளில் பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு வரவுள்ளதை எவரும் தெரிந்து வைத்திருக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனையடுத்து மே 25ஆம் தேதி நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது கை தட்டுவதற்கு தயாராக இருக்குமாறு ஜனாதிபதி தனது ஆதரவாளர்களிடம் கூறியது குறித்து அமைச்சரிடம் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், பகிரங்க நீதிமன்றத்தில் நடக்கும் விசாரணைகள் மற்றும் முன்வைக்கப்படும் சாட்சியங்களை அவதானிக்கும் எவருக்கும் வழக்கின் போக்கு குறித்து ஒரு பொதுவான புரிதல் ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் இத்தகைய கருத்துக்களால் நீதித்துறைக்கு எந்தவித அழுத்தமோ அல்லது தடையோ ஏற்படாது என்று வலியுறுத்தியுள்ளார். சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எவ்வித பாதிப்புமின்றி தொடர்வதே முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த விளக்கத்தின் மூலம் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து ஜனாதிபதியின் கருத்துக்கள் தனிப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டவை அல்ல என்றும் அவை நீதிமன்ற சுதந்திரத்தை பாதிக்காது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச உறுதிபட தெரிவித்துள்ளார். திரைசேரி அதிகாரி ரங்க ராஜபக்சவின் மரணம் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன்பில வெளியிட்ட கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அவை உத்தியோகபூர்வ விசாரணை முடிவுகளுக்கு முரணானவை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த மரண சந்தேகத்துக்குரியது என உயிரிழந்தவரின் மனைவி அதிகாரிகளிடம் முறைப்பாடு அளித்ததாக உதய கம்மன்பில கூறிய இந்த நிலையில் அத்தகைய முறைப்பாடு எதுவும் அளிக்கப்படவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். ரங்க ராஜபக்சவின் மரணம் தற்கொலையா அல்லது தற்கொலையாக சித்தரிக்கப்பட்ட கொலையா என்ற கேள்வியை கம்மன்பில எழுப்பியிருப்பது கைரகை ஆதாரங்கள் குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்று கோரியிருந்தார். இருப்பினும் பிரேத பரிசோதனைகள் மற்றும் தடயவியல் ஆய்வுகளின்படி மரணத்தின் போது எந்தவித போராட்டமோ அல்லது வெளிநபர்களின் தாக்குதலோ இடம்பெற்றதற்கான அறிகுறிகள் இல்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயங்கள் அவராகவே ஏற்படுத்திக் கொண்டவை என்பதும் தற்போதுள்ள ஆதாரங்களின்படி இது ஒரு தற்கொலை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் விசாரணை அதிகாரிகள் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர்கள் ஆகியோரின் கண்டுபிடிப்புகளுக்கு உதய கம்மன்பிலவின் கருத்துக்கள் முரணானதாக இருப்பதால் அவரிடம் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது தொடர்பான மேலதிக ஆதாரங்கள் ஏதேனும் அவரிடம் இருந்தால் அவற்றை குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அவர் கோரப்படலாம் என்றும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட அதிகாரிகளில் ஒருவர் மர்மமாக உயிரிழந்ததன் பின்னணியில் உதய கம்மன்பிலவின் மேற்படி கருத்துக்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழியில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டுடன் 2 எண்புக்கூடுகள் நேற்று அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் 8ஆம் நாளாக நேற்றைய தினம் தங்க ஆபரணம் என சந்தேகிக்கப்படும் ஆபரணம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது.
இதன்போது 5 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 249 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை புதைகுழிக்குள் காணப்படும் சந்தேகத்துக்கு இடமான கருப்பு நிற மண்ணுக்கும் இருந்து எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணய குற்றிகளும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டும் இருக்கின்றது. அத்துடன் மூக்குத்தி போன்றதான உடைந்த நிலையிலும் சிறிய தங்க ஆபரணம் ஒன்றும் சில நாணய குற்றிகளும் மரப்பட்டி ஒன்றின் சிதைவுகளும் ஆணிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதி நேரடியாக மண்ணில் இருந்து அகழ்ந்து எடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டமையால் அதனை பேண்டேஜ் துணிகளால் சுற்றி பக்குவப்படுத்த மண்ணுடன் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக சட்டத்தரணி ரணிதா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அரசியல் விவகாரங்கள் குழுவின் கூட்டம் நேற்று நள்ளிரவு காணொலி வாயிலாக நடைபெற்றுள்ளது. இந்த முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தின் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆதரவு வழங்க முன்வந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்துள்ளதாக கூறப்படுகின்றது. பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதன் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் ஆதரவை எக்காரணம் கொண்டும் தமிழக வெற்றிக் கழகம் பெறக்கூடாது என்பதே இந்த நிபந்தனையாக சொல்லப்படுகின்றது. மதச்சார்பற்ற கொள்கையுடன் கட்சிகளின் ஆதரவுடன் மட்டுமே விஜய் தனது ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கின்றது. வகுப்புவாத சக்திகளை தள்ளிவிட்டு மதச்சார்பற்ற கட்சிகளை ஒன்றிணைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திடீர் அரசியல் நகர்வு தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. இருப்பினும் இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமான பதில்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை, வெளிவரவில்லை என்று சொல்லப்படுகின்றது. 2026 ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்து கேட்பு இன்று நடைபெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று காலை 8:30 மணி முதல் மாலை 3 மணி வரை கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் வாய்மூல கருத்து கேட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டின் 2 மற்றும் 3 ஆண்டு காலத்துக்கான நேஷனல் சிஸ்டம் ஆபரேட் நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்ட விசேட மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பில் இவ்வாறு பொதுமக்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. திருத்தப்பட்ட மின்சார கட்டணம் தொடர்பான தீர்மானம் மே மாதம் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்னதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வட மற்றும் தென் அரைக்கோள காற்று சங்கமிக்கும் மண்டலமான இடைவெப்ப மண்டல சங்கம மண்டலம் நாட்டின் வானிலையை பாதித்து வருவதாக வானிலை ஆய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக இன்று முதல் நாட்டின் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த துறையானது தெரிவித்துள்ளது. பிற்பகல் சுமார் 1 மணிக்கு பிறகு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மேலும் காலையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, காலி, மாதுரை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை நேரங்களில் பனிமூட்டமான சூழல் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வானிலை ஆய்வுத்துறை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. டெலிகிராம் குழுவை பயன்படுத்தி கல்வி நிலைய மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை இலக்காக கொண்டு மோசடி மற்றும் மிரட்டல் செயல்களில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்பிரிவினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர்.
அம்பாறை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இந்த சந்தேக நபர் பிபில பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பத்தில் பெண்களுடன் நட்பாக பழகி பின்பு அவர்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்திரவதை செய்து அவற்றை சமூக வலைதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளார். இவ்வாறு மிரட்டி அந்த பெண்களிடம் மேலும் பல தனிப்பட்ட புகைப்படங்களை பெற்றுக் கொண்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபரின் கைபேசியை ஆய்வு செய்தபோது சுமார் 700 இளம்பெண்களின் தொலைபேசி எண்கள் மற்றும் சிலரின் தனிப்பட்ட புகைப்படங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. தனது அடையாளத்தை மறைக்க டெலிகிராம் கணக்குகளில் போலி பெயர்களை பயன்படுத்தியதுடன் அழைப்புகள் வராதவாறு அமைப்புகளையும் அவர் மாற்றியமைத்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிபுல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பயம் மற்றும் அவமானம் காரணமாக பல மாணவிகள் புகார் அளிக்க முன்வராத நிலையில் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிஐடியின் கணினி குற்றப்பிரிவு தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது பெண்கள் மற்றும் மாணவிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பாதுகாப்பு தரப்பினர் அறிவுறுத்தியுள்ளனர். செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் கருத்துக்களால் நீதித்துறைக்கு அழுத்தமில்லை, அமைச்சர் விளக்கம். திரைசேரி அதிகாரியின் மரணத்தில் கம்மன்பிலவின் போலி அறிக்கை, சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகும் காவல்துறை. செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட தங்க ஆபரணம். விஜயின் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியமைக்கு காங்கிரஸ் ஆதரவு. மின்சார கட்டண திருத்தம், பொதுமக்களின் கருத்து கேட்பு இன்று ஆரம்பம். இன்று முதல் அதிகரிக்கும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சிக்கியது அனங்கையா டெலிகிராம் குழு, 700 மாணவிகளின் எண்கள், தனிப்பட்ட படங்கள் கைப்பற்றல். இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.